அழைப்பு நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் பாஸ் கிட்ட இருந்தோ, உங்கள் மேனேஜர் கிட்ட இருந்தோ, உங்கள் ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட இருந்தோ ஒரு அழைப்பு வந்தால், நீங்கள் தைரியமாக போய் பேசுங்க. தைரியமாக போய் பாருங்கள் அவங்கள. பிஸ்னஸ் உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கும்போது, வேற ஒரு இடத்துலேருந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வரும் அப்படின்னு கேட்டா, நான் வந்து என்னால் அவ்வளோ தூரம்லாம் வந்து ட்ராவல் பண்ணால் சொல்லிக் கொடுக்க முடியாதுங்க. நான் ஆன்லைனில் எதுவும் எடுத்தது கிடையாதுங்க. எனக்கு அது மாதிரி பழக்கம் இல்ல. சிலருக்கு இது எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எனக்கு எப்படா ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும்? எனக்கு இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்க எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்? இந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் ஹீலர் கோபி சரவணன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, உங்களுக்கு ஒரு அழைப்பு வரப்போகிறது. அது ஃபோன் காலாக இருக்கலாம், வாட்ஸ்அப் காலாக இருக்கலாம், வாட்ஸ்அப்பில் மெசேஜாக இருக்கலாம், நார்மல் மெசேஜாக இருக்கலாம். சில சமயங்களில் நேரில் வந்து கூட உங்களை கூப்பிட்ற மாதிரி கூட இருக்கலாம். உங்கள் நண்பர்கள் யாரோ ஒருத்தவங்க வந்து கூப்பிட்ற மாதிரி இருக்கலாம். இது வந்து ஒரு ஒரு ராசிக்கும் ஒருத்தருக்குமே அவங்களுக்கு சாதகமாகவும் இருக்கலாம். சாதகமாக இருந்தால் அதை எப்படி கிராப் பண்ணிக்கிறது, அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது, அதை எப்படி பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் அடுத்த லெவல் கொண்டு போகிறது. சப்போஸ் பாதகமாக இருந்தால் அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது. சிலருக்கு எச்சரிக்கையாக கூட இருக்கலாம். ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு ஓகே, அந்த எச்சரிக்கை பாருங்கள், அந்த எச்சரிக்கையாக இருந்தால் அந்த பாதிப்புலேருந்து எப்படி வர்றது, அதற்கெல்லாமே தனித்தனி பரிகாரங்கள் இருக்குது. ஒரு ஒரு ராசிக்குமே தனித்தனியான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, அதற்கான பரிகாரங்களும் தெரிஞ்சுக்கிட்டு, அதை பயன்படுத்தும் போது நம்ம வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு தேவையான எல்லாமே நம்ம கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த அழைப்பு உங்களுக்கு செல்வத்தை கொண்டு சேர்க்கக்கூடியதாக, ஏற்கனவே சொத்து வர வேண்டியது, யாருக்கும் கொடுத்த பணம் வர வேண்டியது, இந்த மாதிரி சேரக்கூடியதாக இருக்கலாம். சிலருக்கு வேலை வாய்ப்பாக இருக்கலாம். தேடிட்டு இருக்கீங்க, வேலை தேடிட்டு இருக்கீங்க, கிடைக்கணும், அந்த அழைப்பாக கூட இருக்கலாம். சிலருக்கு ஏற்கனவே வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, உங்களுக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கு, அதே ஆஃபீஸில் வந்து ஜாப் போஸ்டிங், அடுத்த பொசிஷன் மாறுவதற்கான வேலை வாய்ப்பாக கூட இருக்கலாம். சிலருக்கு வேறு இடத்துல கம்பெனிலேருந்து கூட வேலை வாய்ப்பாக வரலாம். எப்படியானா வரலாங்க. சில பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, பிஸ்னஸுக்கு சில புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு தேடி வரலாம். அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு, அடுத்த பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கு, இருக்கிற விஷயத்தை இன்னும் டெவலப் பண்ணி கொண்டு போகிறதுக்கு. சிலருக்கு பொண்ணு பார்க்கலாம் தேடிட்டு இருப்பீங்க, மாப்பிள்ளை பார்க்கலாம் தேடிட்டு இருப்பீங்க, அந்த அழைப்பாக கூட இருக்கலாம். நீங்கள் பொண்ணு பார்த்துட்டு போயிருப்பாங்க, மாப்பிள்ளை பார்த்துட்டு போயிருப்பாங்க. இது ஆடி மாதம் தானே, ஆடி மாதம் முடிஞ்ச பிறகு கூட உங்களுக்கு அந்த அழைப்பு வரும். ஆடி மாதம் முன்னாடி பார்த்துட்டு போயிருப்பாங்க. பார்த்துட்ட பிறகு உங்களுக்கு வந்து கால் பண்ணி, ஓகேங்க நான் கல்யாணத்துக்கு ஓகேங்க பண்ணிட்டாங்க, எங்கள் பொண்ணு ஒத்துக்கிட்டாங்க, எங்கள் பையன் ஒத்துக்கிட்டாங்க, அந்த மாதிரி அழைப்பாக கூட இருக்கலாம். ஆக மொத்தத்தில் உங்களுக்கு நல்ல அழைப்பாகவும் இருக்கலாம். அதனால் எந்த காலையும் அவாய்ட் பண்ணிடாதீங்க. ஒரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு மாதிரியான அழைப்பு இருக்குது. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை முன்னேறதுக்கு சிறப்பான ஒரு விஷயம் இருக்குது. இந்த பதிவை முழுசாக பாருங்கள், உங்களுக்கான பதிவு தான் இது. வாங்க ஒரு ராசியை பார்க்கலாம். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கான அழைப்பு இந்த ஆகஸ்ட் 30க்குள்ளே ஒரு அழைப்பு வரப்போகுது. அந்த அழைப்பு நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் பாஸ் கிட்ட இருந்தோ, உங்கள் மேனேஜர் கிட்ட இருந்தோ, உங்கள் ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட இருந்தோ ஒரு அழைப்பு வந்தால், நீங்கள் தைரியமாக போய் பேசுங்க. தைரியமாக போய் பாருங்கள் அவங்கள. உங்களுடைய ப்ரொமோஷன் விஷயமாகவோ, இல்லை உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான விஷயமாகவோ பேசுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சரிங்களா? நான் பிஸ்னஸ் தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன், பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கல எப்படிங்க பாஸ் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? பிஸ்னஸ் உங்களுக்கு பண்ணிகிட்டு இருக்கும்போது வேறு ஒரு இடத்துலேருந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வரும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் வந்து ஓகே, நீங்கள் உங்கள் ஊரில் நடத்திக்கிட்டு இருக்கீங்க, எங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி ஒரு பிரான்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, நிறைய கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ திடீர்னு கால் பண்ணிவிட்டு, நீங்கள் உங்கள் ஊரில் கிளாஸ் எடுக்கிறீங்க, எங்கள் ஊர்லேயே வந்து கிளாஸ் எடுங்க. நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க, எங்கள் ஊர் டியூஷன் சென்டர் வச்சுருக்கீங்க, எங்கள் ஊர்லேயே வந்து டியூஷன் சொல்லிக் கொடுங்க. சப்போஸ் அந்த மாதிரிலாம் கூட ஆன்லைனில் நீங்கள் எடுங்க. புரியுதுங்களா? நீங்கள் டியூஷன் எடுக்கிறீங்க, ஒரு ஸ்கூல் மாஸ்டராக இருக்கீங்க, ஆன்லைனில் எடுங்க. இப்போ நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வேறு ஊரில் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி வேறு இடமாற்றம் நல்லா கவனிச்சுக்கோங்க. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு ஒரு இடமாற்றத்துக்காகவோ இல்லைனா உங்களுக்கு ஆன்லைன் மூலியமாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, மற்ற வேறு ஒரு ஊரில் இருக்கிறவங்களுக்கு, சில சமயங்களில் வேறு ஒரு கண்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு சில விஷயங்கள் நீங்கள் சொல்லிக் கொடுக்கறதுக்காகவோ, ஒரு சில விஷயங்கள் உங்கள் மூலியமாக நடக்கிறதுக்காகவோ இந்த மாதிரி விஷயங்கள் உங்களை கைகூடி வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு இதுக்காகவே கால்ஸ் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கால்ஸ் வந்தால் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் வந்து என்னால் அவ்வளோ தூரம்லாம் வந்து ட்ராவல் பண்ணால் சொல்லிக் கொடுக்க முடியாதுங்க. நான் ஆன்லைனில் எதுவும் எடுத்தது கிடையாதுங்க. எனக்கு அது மாதிரி பழக்கம் இல்லைங்க. நீங்கள் மேபி சொல்லிக் கொடுக்காத ஆளாகவே கூட இருக்கலாம். உங்களை சொல்லிக் கொடுக்க சொல்லுவாங்க. நீங்கள் ட்ரைனிங் செஷன் எடுங்கன்னு கூட சொல்லலாம். நான் எப்படிங்க ட்ரைனிங்லாம் எடுக்கிறதுன்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். பிஸ்னஸ் தான், எனக்கு இருக்கிற பிஸ்னஸ் போதுங்க, நான் பாட்டுக்கு வரேன், என்னோடய ஆஃபீஸ் ஒர்க் பார்க்குறேன், பிஸ்னஸ் ஒர்க் பார்க்குறேன், அங்கே புது பிரான்ச்செலாம் ஓப்பன் பண்ணிடலாம், அதெல்லாம் எப்படிங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க. இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. சரிங்களா? சிலருக்கு இது எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எனக்கு எப்படா ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும், எனக்கு இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்க எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், இந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். அந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிராப் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் கற்பனை பண்ண வாழ்க்கை, உங்களுக்கு தேவையான வாழ்க்கை கைகூடி வர நேரமாக இருக்கும். நீங்கள் என்னைக்கோ நான் நினச்சிருந்த மாதிரி எங்கேயாவது போனால் நல்லாயிருக்கும்னு நினச்சிருக்கலாம்.
அது உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய காலமாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய காலை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் பண்ணுங்க முதல்ல. சரிங்களா? எந்த கால் வந்தாலும் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணி பேசுங்க. நிதானமா, பொறுமையா பேசுங்க. அவங்க என்ன ஃபர்ஸ்ட்டு அவங்கள பேச விடுங்க. கேளுங்க. எதுக்காக கால் பண்ணி என்னென்ன அவங்க டீட்டெயில் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க. சரி ஓகே. நமக்கு இது செட் ஆகும். ஓகே. அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இத நீங்க அக்செப்ட் பண்றதுனால உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர ஆரம்பிக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லங்க, உங்க மூலியமாக மத்தவங்க உயர ஆரம்பிப்பாங்க. நீங்க ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் ஆரம்பிச்சாலும் சரி, நீங்க மத்தவங்களுக்கு சொல்லிக் குடுத்தாலும் சரி, நீங்க ஆன்லைன்ல கிளாஸ் எடுத்தாலும் சரி, நீங்க உங்க ஆஃபீஸ்லயே அதே ஆஃபீஸ் தான் அடுத்த பதவி உயர்வு கிடைச்சாலும் சரி, மத்தவங்களுக்கு உங்க மூலியமா நெறைய நன்மைகள் நடக்க இருக்குது. இந்த அழைப்ப நீங்க சரியான முறையில பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரிங்களா? இப்படி பயன்படுத்தும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு கிடைக்கிறத விட உங்க மூலியமா மத்தவங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும். மத்தவங்களுக்கு நல்லது நடந்தா நடக்கட்டுங்க. அதுக்கு நான் என்னங்க பண்ணணும்? நீங்க இது வந்து உங்களுக்கு இன்னைக்கு மேபி ஒரு சின்ன பாயிண்ட்டா கூட இருக்கலாம். அது அடுத்த ஸ்டெப்பா கூட இருக்கலாம். ஆனா இந்த ஸ்டெப் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்த குடுக்கக்கூடியதாக இருக்கும். அவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது. உங்களுக்கு அந்த கால் வருது பார்த்தீங்களா? அந்த அழைப்ப கரெக்ட்டா பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அவங்களுக்கு கால் வருதா, அந்த அழைப்பை இந்த அழைப்புங்கிறது உங்களுக்கு வெறும் ஃபோன் கால்ல வரக்கூடிய அழைப்புக்கு மட்டும் கிடையாதுங்க. உங்கள் வாழ்க்கை அடுத்த நிலைக்கு உயர்த்துவதற்கான அழைப்பு. அந்த அழைப்பை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, ஏத்துக்கோங்க, பேசுங்க, சரியான முடிவெடுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை அடுத்த நிலைக்கு மாற ஆரம்பிக்கும். உங்களுக்கான தனிப்பட்ட பலன் பார்க்கறதுக்கு, எனக்கு ஜாதகமே இல்லங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க, டேட் ஆஃப் பர்த் கூட சரியா தெரியல, இதுதானா அதுதானா கன்ஃப்யூஸா இருக்கு. சிலருக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்ல ஒண்ணு இருக்கும், ஜாதகம் இருக்காது. ஆனா தனியா ஒண்ணு சொல்லி வச்சிருப்பாங்க. இந்த மாரி இருந்தாலும் பரவால்ல, ஜாதகமே இல்லனாலும் பரவால்ல, டேட் ஆஃப் பர்த் தெரியலனாலும் பரவால்ல, உங்களுக்கான பலன் பார்க்க முடியும். பிரசன்ன ஜோதிடம்னு சொல்லுவாங்க. பிரசன்னத்தில ஜோதிடம் பார்த்து சொல்ல முடியும். உங்களுக்கு சரம் வச்சும் பிரசன்னம் பார்க்க முடியும். சோழி போட்டும் பிரசன்னம் பார்க்க முடியும். பஞ்சபட்சி வச்சும் பிரசன்னம் பார்க்க முடியும். டாரட் கார்ட் மூலியமா வர பிரசன்னம் பார்க்க முடியும். இல்ல ஆர்ஆ ரீடிங் பத்தி உங்களுக்கு அதே பார்த்து சொல்ல முடியும். இந்த மாரி பல டெக்னிக்ல நம்ம வந்து உங்களுக்கு பலன் சொல்ல முடியுங்க. இவ்வளோ நேரம் பார்த்ததெல்லாம் பொது பலன் தாங்க. பொது பரிகாரம் தான். உங்களுக்கான ப்ராப்ளத்துக்கான என்ன பரிகாரம் பண்ணணும்? என்ன பண்ணா சரியாகுன்ற விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட கன்சல்டேஷன் வேணா வீடியோல இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அந்த சொல்லக்கூடிய பரிகாரம் நீங்க செய்யும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில அடுத்த நிலையில உயர்வதற்கான உங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகுறதுக்கான எல்லா விஷயமும் இருக்குது. ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். இல்ல டைரக்ட்டா வந்து பார்க்கணும்னாலும் ஊரப்பாக்கம் சென்னையில இருக்கிறோம் நம்ம நேர்ல வந்து பார்க்கலாம். கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க. எந்த நேரத்தில எப்போ வந்து பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து பாருங்க. ஆர் ஃபோன் பண்ணி பேசுங்க. நிச்சயமாக உங்களுக்கான ப்ராப்ளம் சால்வ் ஆகி, உங்களுடைய எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகி, நீங்க அதிலிருந்து வெளியில வந்து வாழ்க்கை சிறப்பாக வாழ ஆரம்பிக்கலாம். வாழ்க வளமுடன்.